ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்கிறது, லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவர் கற்பந்தற்கும்படி செய்தார். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, வாசிக்கிறோம், லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள். இந்த லேயாள் யாருன்னு சொன்னா யாக்கோபுடைய முதல் மனைவி. யாக்கோபுக்கு 2 மனைவிகள், ஒருத்தி பேர் லேயாள், இன்னொரு பேர் ராகேல். இந்த யாக்கோபு ராகேல் மேல ரொம்ப பிரியமானா, லேயாள் மேல பிரியமா இல்ல. அப்ப இந்த லேயாளை அவன் அதிகமா ஒதுக்க ஆரம்பிச்சான். அந்த சமயத்துலதான் இந்த லேயாள் ரொம்ப மனசு கடினமா வேதனைப்பட்டு அவ சொல்றா, நான் ரொம்ப அற்பமா எண்ணப்படுறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது வாழ்க்கையில கூட நிறைய பேரோட அற்பமா எண்ணலாம். அற்பம் என்னன்னு சொன்னா கேவலமா என்றது. சில சொல்லுவாங்க நீ என்னத்தை சம்பாதிச்ச, என்னத்தை சேர்த்து வச்சிருக்க, அப்படி நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுக்கு கூட நிறைய பேர் அப்படி சொல்லியிருக்கலாம். உங்களை சில பேர் அவமானப்படுத்திருக்கலாம், உங்களை அற்பமா நினைச்சிருக்கலாம். இன்னைக்கு உங்க குடும்பத்துல உங்களை அற்பமா நினைக்கலாம். ஆனா இந்த நாள் ஆண்டு சொல்றாரு, அற்பமா நினைக்கிற உன்னை பலர் உன் ஆச்சரியப்படுற அளவுக்கு அற்புதமாய் மாற்றுவேன். கர்த்தருடைய பிள்ளையே, லேயால எல்லாரும் அற்பமா நினைச்சாங்க. பைபிள் வாசிக்கிறோம், அவ சொல்றா, அற்பமா எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு. அப்படின்னா அவளை யார் அற்பமா நினைச்சாங்களோ, மனுஷ அற்பமா நினைச்சான், ஆனா கர்த்தர் கண்டார். நிகழ்ச்சி பார்க்குங்க வாழ்க்கையில கூட ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை காண்கிற தேவனா இருக்கிறேன். அது என்ன ஃபர்ஸ்ட் காண்கிற தேவன் அப்படின்னா, எல்லாரும் நம்மளை மறந்து போவாங்க, இந்த உலகத்தோட எல்லா மனுஷங்களும் மறந்து போவாங்க. ஆனா நம்ம உருவாக்கின தேவன் அவர் ஒரு நாள் உங்களை மறக்க மாட்டார். இன்னைக்கு அந்த ஆண்டவளை பார்த்து சொன்னாரு, அற்பமா நீங்க உங்களோட வாழ்க்கையில பல எண்ணி இருக்கலாம், ஆனா ஆண்டவளை அற்புதம் ஆற்றி அநேருக்கு முன்னாடி உங்களை உயர்த்தி கனப்படுத்த தேவனா இருக்கார். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நிகழ்ச்சியை பார்க்க ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிப்பா. அற்பமா நினைக்கிறோட வாழ்க்கையில கர்த்தரை அற்புதமாய் மாற்றும்படி ஜெபிக்க உடைய பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அற்புதத்தை காண செய்யுங்கப்பா. உடைய எல்லா வேதனை மாட்டும், துக்க மாட்டும், வருத்த மாட்டும் நான் ஜெபம் பண்றேன். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே.